வெல்கம் பேக் டு விடிஎஸ் மொபைல் கேமர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம் கேம் பைக் கிராஃப்ட். நம்ம திருப்பி விளையாட போறோம். வந்தாச்சு வாடா. நான் 2 கட்டை எடுத்துக்கிறேன். இந்த நீ 2 வச்சுக்கோ. நீ கீழே போட்டேனா சூப்பர். இப்படிதான் இருக்கணும். கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு வச்சுருவேன். அடுத்து இப்போ என்ன முக்கியமான விஷயம் என்ன வாங்கணும்னா, எதுவும் வாங்கக்கூடாது, போய் மரத்தை வைக்கணும். கைஸ், நம்மளாம் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் பெட் எடுக்கணும். இல்லை நம்மளுக்கு இங்கேயே சமாளி கட்டிடுவாங்க. இன்னைக்கு இப்போ சர்வைவனே போட்டுருவாங்க. கிராஃப்டிங் டேபிள், ஓசி கிராஃப்டிங் டேபிள் இப்போ ஒரு 40 இது கிடச்சிருக்கு. உனக்காக தான்டா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எதுவும் எடுத்துறாதுடா. எங்கடா இந்த இருக்கு கிராஃப்டிங் டேபிள் நானும் கையில வச்சிருக்கேன். சரியா, இந்த ஆடை வச்சு நான் என்ன பண்றது? இந்த ஆடு நம்மளுக்கு போதாது. அது கிராஃப்டிங் டேபிள் வாட்டர் மெலன் கொச்சி கிடக்குடா. நீ எங்க இருக்க? அந்த ப்ளூ கலர் இதை பார்த்து வா. நான் பார்த்து வந்து டக்குனு வா. நான் பாஸ்டா ஓடிடுவேன். அப்புறம் தொலைஞ்சிட்டேன். இவன் வந்து அடிச்சிட்டான், அவன் வந்து அடிச்சிட்டான்ற கூடாது. நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். நீ போ, பின்னாடி தான்டா சொல்றேன். நான் சீட் இருந்தா இந்த கிளி டேம் பண்ணலாம். இருக்கு, இந்த இருக்கு சீட் இருக்கு. கேவுடா, இந்த கிளி டேம் பண்ணிட்டு. டேய், இந்த இடத்துல கேவ் இருக்கு, பாத்து வா, விழுந்துராத. டேய், ஒரு கிளிய நான் டேம் பண்ணிட்டேன். டேய், கிளியை இப்ப டேம் பண்றது ரொம்ப முக்கியமா? மூட்டு வா. என் தோல்ல ஏறி உட்காந்து வச்சது. டேய், நான் ஜங்கிளை விட்டு வெளியே வந்துட்டேன்டா. ஜங்கலுக்கு வெளியே என்ன இருக்கு? தண்ணி. தண்ணி அருமை. தண்ணியில என்ன பண்றது? இப்போ தண்ணியில கிரீப்பர் இருக்கு, ஸ்கெலிட்டன் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸ்டோன் வேற நம்ம எடுக்கணும்டா. பேசாம கீழே பாட்டுக்கு அப்படியே கீழே தோண்டிக்கிட்டே வருமா? கிளிக்கு கீழே தோண்டிட்டே வை. டக்குன்னு கிரீப்பர் வந்து நம்ம கொல்லவா. இன்னொரு கிளி சிக்கி. பிளைன்ஸா? ஏய், அங்க வில்லேஜ் நிறைய அப்படியே கிடைக்கும்டா. தம்பி, நைட்டா போகுது. கைஸ், நான் டக்குனு போய் உள்ளலாம் எடுத்துட்டு உங்களை நான் சந்தாய்க்கிறேன். ஒரு வழியா இது பேர் என்ன, பெட். நான் வந்துட்டு நைட்டா போகுது டக்குனு நான் தேடிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு ஆடு கூட்டம். அட்டார ஆடு. நல்ல வேலை நான் கிராஃப்டிங் டேபிள டக்குனு வச்சு நல்லா கிரிட்டிக்கல் ஷாட் எடுத்து முடிச்சு விட்டேன். ப்ரோ என்கிட்ட சீக்கிரம் பார்த்து வா. ஏன் இங்க ஒரு பிளேன்ஸ் மாதிரியே ஒரு இடம் இருக்கு. வில்லேஜா? ஆமா. டேய், போய் சொல்லாதடா. டேய், வில்லேஜ்டா. அதத்தான்டா நானும் சொன்னேன். இங்க இருக்கிற நீ சாப்பாடு பாத்துக்கோ, நான் ரிசோர்சஸ் பாத்துக்கிறேன். நீங்க என்னப்பா உள்ள ஏதாச்சும் கோல்டு கில்ல வச்சிருமா? எடுத்துக்க ப்ரோ. சொல்லி முடிக்கல, எனக்கு இங்க கோல்டு கிடைச்சிருக்கு. சரி, எப்படியே ஏதாச்சும் ஒரு பெட்டை பார்த்து படுத்துடுறான். நான் தூங்கிட்டேன். நான் வேற எங்கேயாவது பெட்டை போட்டு தூங்கிக்கிறேன். பெட் எல்லாம் போடாத. பெட் எங்கேயாச்சும் இருக்கும். இந்தா வச்சுட்டு எடுத்துக்கோ. இப்ப நான் போயிட்டு வீட்டு தேடல்ல போயிட்டு இறங்க போறேன். இங்க நிறைய அந்த வீட்டு இருக்கு. இங்க வேற ஷேடிங்லாம் எனக்கு தேவையே இல்லை. வேற அந்த மேப்பும் எனக்கு தேவையில்லை. இது வீட்டு வேணும். எனக்கு லெக் மட்டும் இல்ல ப்ரோ, கால் மட்டும் இல்ல ப்ரோ. அப்ப எல்லாத்தையும் எனக்கு என்கிட்ட கொடுக்காம எல்லாத்தையும் சுற்றுறது மட்டும் நல்லா தெரியுது. நான் வேற என்ன சொல்றது? ஆர்மர் தானே. ஆர்மர் எனக்கு கொடுக்கலாம்ல. என்னடா அப்பாடி, எத்தனை சென்டி கேவு வில்லேஜுக்கு நடுவுல. நீ அதுக்குள்ள போயிடாதடா. தண்ணியா நிரம்பி இருக்கு. நல்ல வேலை. ரொம்ப பெருசு. தெய்வ செய்து உள்ள போயிடாது. ரொம்ப பெருசு தெரியுதுன்னா உள்ள போகாதடா. கோல்டு நகெட் கிடக்கு. கோல்டு சைடா. எனக்கு 2 கோல்டு நகெட் தான் கிடைச்சிருக்கு. உனக்கு எத்தனை கிடைச்சிருக்கு? கேப்பா அதே
அந்த போதும் 2 தான் வைக்கிறேன். கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆன்ல போட்டுருங்க. நாளைக்கு பார்ட் 2 மைனிங் பார்க்க போகிறோம். ஸோ பாய் கைஸ்.